ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். இது ஒரு அட்டகாசமான சீரியல் கில்லர் சஸ்பென்ஸ் மூவி. 2018 2020 வரைக்கும் அமெரிக்காவில் அடுத்தடுத்து அந்த கொலை நடந்துகிட்டே இருக்குது. இதுக்குள்ள காரணம் ஒரு கொடூரமான சீரியல் கில்லர். அந்த சீரியல் கில்லர் அந்த மக்களுடைய கொடூரமாக கொண்டுட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை கதை என்ன? இதில் வேற ஒரு ஆங்கிளில் சொன்ன ஒரு கதை தான் இந்த ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங். சொல்ல போனால் இந்த படத்தோட கதை ரொம்ப யூஸ்வலான கதை. ஆனால் இவங்க இந்த படத்தை 4 நிமிஷம் சொன்னதுக்கப்புறம் இந்த படம் வேற மாதிரி மாறிடுச்சு. கிட்டத்தட்ட வடச்சனை படம் மாதிரி தான். வடச்சனை படத்தோட கதை ஒரு நார்மல் கதை மாதிரி தான் இருக்கும். பட் அதே முன்ன பின்ன மாற்றி மாற்றி சொல்கிறப்ப அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங்கிற படம். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும். பட் போப்போ ரிவீல் பண்ணுறப்ப சமதாரமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும். அதுவும் இது ரியல் லைஃப்பில் உண்மையாக நடந்த கதை. அதனாலே பார்க்குறதுக்கு ரொம்ப தாறுமாறாக இருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்ட்ரேஞ்ச் டார்லிங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு நபரை காரில் அமைப்பாங்க. இந்த படத்தோட பேர் டீமன் தான். அவனோட காரில் உட்காந்துக்கிறப்ப பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. ஹே, நீ ஒரு சீரியல் கில்லர்னு கேட்குறப்ப இதை பார்த்து எனக்கு வந்துடும். உடனே அந்த பொண்ணு கழுத்து பிடிச்சி குடும்பம் இருக்க ஆரம்பிப்பான். ஆக்சுவலாக அவள் யார், இவ எதுக்கு அந்த பொண்ணு இருக்கிறான், இது பற்றி தெரில. கட் பண்ண அந்த கதை அப்படியே ஒவ்வொரு சாப்டர் போக ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே 3வது சாப்டர், கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ். இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய ரோட்டை அமைக்கிறாங்க. அதில் பார்த்தா சமயமாக 2 கார் போயிட்டுருக்கு. மொதல் காரில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அந்த பொண்ணு பேரில் தெரில, ஆனால் ஆள் பார்த்தா பயந்து போயிருக்கா. ஆடோ காதுக்குள்ள ரத்தம் வந்து ஏதோ அடி வாங்கின மாதிரி இருக்குது. பின்னாடி பார்த்தா கொடூரமாக துரத்தி வந்துட்டு இருக்கான். இவன் தான் முன்னாடி பார்த்தா டீமன் ஆளு. அவன் கையில் பார்த்தா ஷார்ட்கனில் இருக்குது. 2 பேர் கார் சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே செம்மையாக கடுப்பாகி விட்டா அந்த பொண்ணு இங்கேருந்து போயிட்டே இருப்பா. இவளோட பிடிச்சி தின்னு சொல்லிட்டு அவன் கார் நிப்பாட்டிடுவான். தென் காருக்கு மேலே ஏறி ஷார்ட்கன் வச்சு ஒரே சோடு பார்த்தா அந்த பொண்ணு போயிட்டு இருந்த கார் அப்படியே உருண்டு விழுந்துடும். அந்த பொண்ணு செம்மையாக அடிபட்டுரும். இதான் சான்ஸ் இவனு வேக வேகமாக கார் வச்சு பக்கத்தில் வருவான். இதை பார்த்து அந்த பொண்ணு பயமாயிருச்சு. பார்த்தா அப்போ கூட சாதனம் இல்லாமல் காரோட ஏற்றுறதுக்கு வந்துடுவான். அந்த பொண்ணு ஜஸ்ட் மிஸ் ஆகி காட்டுக்குள்ளே போயிடுவா. இதை பார்த்துன்னு கொலகாண்டாயிரும். மவளே, உன் சாவு என் கையில் தாண்டி, உனக்கு கொல்ல விட மாட்டேன்னு குடும்பம் சத்து இருந்துட்டு இருப்பான். அந்த பொண்ணு பயந்து பயந்து ஒரு மரத்துக்கு ஒழிஞ்சிருவா. அவளுக்கு ஆல்ரெடி அடிபட்டு காதுலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு சரக்கு பாட்டில் இருக்கும். நைட் ஒன்று குடிச்சு வச்சுட்டு போயிருப்பான் போல. உடனே சரக்கு எடுத்து வாயை பற்றிக்கிறா. ஏன்னா இன்கேஸ் அதை எடுத்து போட்டால் எரிய ஆரம்பிக்கும்ல. உடனே சரக்கு எடுத்து ஊற்றுறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு மருந்து மாதிரி இருக்குது. அப்படியே கரெக்டாக சீருக்கில் வரான்னு பார்த்து மெதுவாக அங்கேருந்து போயிட்டே இருக்கா. கரெக்டாக அந்த காட்டு தண்ணி போனதுக்கப்புறம் ஒரு பெரிய வேலி இருக்குது. அதெல்லாம் தாண்டி உள்ளே போய் பார்த்தா ஒரு வீடு இருக்கும். அப்பாடா, ஒரு வீடு அடிச்சிருச்சு. கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அது காதடிட்டே இருக்கா. அதே நேரத்தில் இவனும் காட்டுக்குள்ள மீன் தேடிட்டே இருக்கான். பார்த்தா மரத்தை கிழக்கிற அந்த சரக்கு பாட்டில் பார்த்துருவான். ஓ, இங்கிட்ட போயிருக்கா செத்துட்டின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பக்கம் வந்துட்டே இருப்பான். இந்த பக்கம் இவ்வளோ கதை தட்டிட்டு இருக்கிறப்ப உள்ள பார்த்தா வயசான பாடி கதை தான் இருப்பாங்க. அவங்க நம்ம மீனை பார்த்து பயந்து போயிருப்பாங்க. ஏதோ ஒரு பொண்ணு நினச்சி கையில் ஸ்பீடாக வச்சுருப்பாங்க. பட் அந்த பொண்ணு தாத்தா பார்த்து, தாத்தா ப்ளீஸ் என்னை துரத்திட்டு இருக்கான் ஒரு சீரியல் கில்லர், என்னை காப்பாற்றுக்குன்னு சொல்கிறப்ப அந்த பாடி தத்தை உள்ள பண்ணுறாங்க. இதோட சாப்டர் முடிஞ்சிருது. அடுத்து பார்த்தா சாப்டர் 5, ஹியர் கிட்டி கிட்டி. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நான் மீன் பார்த்து ஒரு ஃபீஸர் பாக்ஸாக இருக்கா. இவன் அந்த பாட்டி வீட்டுக்கு வந்துருப்பா போல. பட் இப்போ பார்த்தா அந்த வீட்டுக்கு யாரும் இல்லை. பயந்து போன இவ ஒரு ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கா. பார்த்தா சீரியல் கில்லர் அந்த வீட்டுக்கு வந்துட்டான். பார்த்தா அந்த வீட்டில் தாத்தா இறந்து போயிருப்பாரு. இவன் வந்து தாத்தா கொண்டான் போல. தன் ஒவ்வொரு ரூமுக்கு போய், ஹே எங்கடி இருக்க, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஷூட் பண்ணிட்டே இருப்பான். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு பயம் வந்துட்டே இருக்கும். இவனை ஒவ்வொரு கபடுக்க போய் ஒன்று ஷூட் பண்ணி பாட்டே இருக்கான். பட் இதுக்குள்ளேயுமே அந்த பொண்ணு இருக்குமா தெரில. செம்ம கடுப்பாயாவன் வீட்டு வெளியே வந்துடுவான். பட் அப்போ ஞாபகம் வருது, ஹே அங்கே ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் இருந்துச்சு, நம்ம அதை பார்க்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் போவான். ஹே செல்லம், இவ்வளோ தானே இருக்க, ஹியர் கிட்டி கிட்டின்னு சொல்லி அந்த பாக்ஸ் ஷூட் பண்ணுவான். பார்த்தா உண்மையாக நம்ம அங்கே தான் இருப்பா. பயந்து போனவ கத்திரி வெளியே வருவாளா. மாவளே செத்தடி, உனக்கு கொல்ல விட மாட்டேன்னு மூக்கில் ஒரு கொத்து. அவ்வளோதான், அமீன் மட்டும் அங்கேயே கீழே வந்துடுவா. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. பார்த்தா சாப்டர் 1, மிஸ்டர் ஸ்னெஃபில். இந்த சாப்டர் தான் அவங்க 2 பேர் யார், எப்படி ஒருத்தர் மீட் பண்ணாங்க, இவ எதுக்கு அந்த பொண்ணு கொலை பண்ண ட்ரை பண்ணுறான், இதெல்லாம் தெளிவாக காட்டுறாங்க. சாப்டர் ஸ்டார்டிங்கே 2 பேர் பார்த்தா ஒரு காரில் இருப்பாங்க. யூஸ்வலாக ஃபாரினில் ஒரு கல்ச்சர் இருக்கும். அதான் ஒன்று ஸ்டாண்டு. ஜஸ்ட் ஒரு நைட் மீட் பண்ணுவாங்க. 2 பேர் ஃபிசிக்கல் ஒன்று இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் கிளம்பி போயிடுவாங்க. இதான் ஒன்று ஸ்டாண்டு. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோயினை இது டேட்டிங் எவ்வளோ பார்த்துருவோம் போல். 2 பேர் இப்போதைக்கு ஒரு மோட்டலுக்கு வெளியே காரில் உட்காந்துருப்பாங்க. நம்ம மீன் பார்த்து வே பிடிச்சிட்டு இருப்பா. ஆனால் அவன் ஹேர் கலர் பார்த்தா ரெட் கலரில் இருக்குது. அவன் அந்த பையனை பார்த்து, ஓ நீங்கள் தானே அது, நான் என்னை பற்றி போட்டிருந்தேனே, அது நீங்கள் பார்த்தீங்களா கேட்குறப்ப அவன் ஆமான்னு சொல்லுவான். அப்போ தான் நம்ம மீனை பற்றி வருது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு பிடிஎஸ் மாட்டிக்கிட்டு அதாவது செக்ஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டே இருக்கணும். ஏதாவது அடிக்கிறது, கையில் கட்டிப்பிடி பண்ணுவாங்களே, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதுக்காக நீங்கள் நம்ம ஹீரோ கூப்பிட்ருப்பா. அவனை அதை பார்த்துட்டு, சரிங்க அடுத்து என்ன பண்ணலாம், இப்படியே இங்கே உட்காந்து கூட கேட்குறப்ப, சரி ஒரு சரக்கு மட்டும் போடுமா கேட்குறப்ப அவன் சரி சரக்கு பாட்டில் எடுத்தாரான். அப்போ சரக்கு பாட்டில் கீழே ஒரு ஷார்ட்கன் இருக்கும். இதை வச்சு தான் போன சாப்டரில் நம்ம மீன் துரத்த ஷூட் பண்ணியிருந்திருப்பான். இப்போ நம்ம மீன் அவனை பார்த்து, சரி இப்போ நம்ம 2 பிடிஎஸ் பண்ண போகிறோம்ல, அப்போ நீ எது கொடூரம் பண்ண போறியா, எனக்கு உன்னை பார்த்து பயமாக இருக்குது. நீ ஒன்று சீரியல் கில்லர்னு கேட்குறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்னது சீரியல் கில்லரா, நான் அவனு சீரியல் கில்லர் கிடையாது, நான் நார்மலாக மனுஷன் சொல்கிறப்ப அதை பார்த்து அந்த பிடிச்சி வச்சுட்டு இருப்பா.
இதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்துருப்போம். இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த மோட்டருக்குள்ளே போவாங்க. 2 பேர் ஃபிசிக்கலி ஒன்றா இருக்கலான்னு இருப்பாங்க. ஆனால் இவளுக்கு தான் அந்த மாதிரி அடிக்கிறது பிடிக்குமே. ஏன்னா ஒரு நாள் இருக்கிறப்பயே நம்ம மீன் போட்டு அடிக்கிறது கழுத்து பிடிச்சி இருக்கிறது பண்ணிட்டு இருப்பான். ஒரு இடத்துல அவளுக்கு அது போரிங்காக இருக்குது. எங்க நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், இதுக்கு பதிலாக நம்ம சில ரோல் பிளேலாம் பண்ணுவோம், அதுக்கு ஃபிசிக்கலி ஒன்றா இருப்போம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட கொலகாரின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு போலீஸு, ஒரு கொலகாரியை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அக்ரெசிவாக இருக்கணும். நீங்கள் என்ன எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுங்க. இன்கேஸ் எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுன்னா நான் மிஸ்டர் ஸ்டஃப்னு சொல்லுவேன். அந்த வார்த்தையை சொன்னால் நீங்கள் அமைதியாக இருக்கணும். ஓகேன்னு கேட்டால் இவன் சரின்னு சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி ரோல் பிளே ஆரம்பிக்குது. நான் மீனோட கைகளை கட்டி போட்டு நான் மீன் போட்டு அடி நடிக்க ஆரம்பிப்பான். வேணுக்குன்னு கழுத்து பிடிச்சி இருக்கிறது ரொம்ப கொடூரம் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. ஒரு இடத்துல அவளுக்கு வலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பார்த்து பயந்துப்பே மிஸ்டர் ஸ்டஃப்னு சொல்லுவா. அவனு கை கட்ட அவுத்துட்டுவான். ஹே பேபி என்னாச்சு, ஓவரதும் பட்டனா வலிக்குதான் கேட்டால் இல்லைங்க லைட்டாக கொஞ்சம் வலிச்ச மாதிரி இருந்துச்சு, அதுக்காக சொன்னேன். சரி ஒரு சீரட்டை போட சரியாயிரும், நம்ம திரும்ப ஒன்றா இருப்போம்னு சொல்லி அந்த ஆள் கிஸ் தருவா. பட் கிஸ் தந்ததுக்கப்புறம் அவளுக்கு என்னச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி மைண்டில் மாறிப்பே அவனை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பா. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சிவப்பு கலரில் ஒரு டீமனை பார்த்த மாதிரி இருக்கும். அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பா. இதோட சாப்டர் 1 முடியுது. சாப்டர் 4 த மவுண்டன் பீப்புள். நம்ம அந்த சாப்டர் 3 என்ன பார்த்துருப்போம், நம்ம இந்த நாளுக்கு பயந்து போய் காட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்திருப்பா. அங்கே பார்த்தா வயசான பாடிதான் இருப்பாங்களே. அதுக்கப்புறம் நினச்சி காமிக்கிறாங்க, பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு வீடு, அங்கே ஒரு வயசான பாடிதான் இருப்பாங்க. பட் பார்த்தா 2 பேரும் அவர் அழகான லவ்லி கப்புள். அந்த புருஷன் தவிஃபுக்கு என்னென்ன பண்ணுவார், தவிஃபுக்கு அவரே சமைச்சல கொண்டு வராரு. 2 பேரும் அதை மாற்றி சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவங்கள்ட்ட பசங்க கேமில் இருக்கும், அதை மாற்றி விளாண்டுட்டே இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அவங்க வீட்டுக்காக தட்டுற மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு பொண்ணு தான் அங்கே இருப்பா. அவள் உடம்பு ஃபுல் ரத்தம் ஊற்றி ஆள் பார்க்க வருமா இருக்காளா. இதை பார்த்து அவங்க பயமாயிரும். உடனே இந்த பாட்டி ஸ்ப்ரேயில் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு அடிக்கிற மாதிரி வருவாங்களா. அப்போ அந்த பொண்ணு கெஞ்சிக்கிட்டு இருப்பா, ப்ளீஸ் என்னோட எதாவது காப்பாற்றுங்க, ஒரு சீரியக்கில்னு துரத்திட்டு இருக்கான், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அங்கேயே மயக்கம் விட்டுருப்பா. இதை பார்த்து அந்த பாடுறதுக்கு பாவமாக வந்திருக்கும். சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ்லாம் மாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் தந்துருப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு கேட்டு வைப்பாங்க, ஆமாம்மா என்னதாச்சு, யாரும் ஒன்று துரத்துனேன்னு கேட்டால் யாருன்னு தெரில, ஒருத்தர் கண் எடுத்துகிட்டு துரத்துட்டே இருக்கான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, காதலை மட்டும் அடிவாங்க நான் இங்கே இருக்கேன், ப்ளீஸ் என்னை இங்கேருந்து போக சொல்லாதீங்க, நான் கொண்டாந்து இங்கே இருக்கேன்னு சொல்கிறப்ப நீ எப்படி தேவலம்மா, நீ எப்படி தாராளமாக இங்கே இரு, சரி உனக்கு அடிபட்டுருக்கல, நான் போய் மறந்துட்டு வரேன்னு சொல்லி அந்த பாட்டி பாத்ரூம் போயிடுவாங்க. இந்த வயசான தாத்தா வந்து பொண்ணு பேசிட்டு இருப்பாரு, சரிம்மா உன்னை பார்க்க பாவமாக இருக்கு, நீ வேறு அவங்கள்ட்ட கண்ணில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, சரி நான் போலீஸ் ஃபோன் பண்ணுறேன், அவங்கள கூப்பிட்றேன்னு சொல்கிறப்ப போலீஸில் வேணும் தாத்தா, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறப்ப அந்த தாத்தா கேட்குற மாதிரி தெரில, ஃபோன் எடுத்து போலீஸ் ஃபோன் பண்ண போவார். பட் சடனாக என்னாச்சுன்னு தெரில, ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும். அந்த பாட்டு நடாச்சுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்க. பார்த்தா உங்கள் ஹஸ்பண்ட் கழுத்தில் கத்திச்சு ஊற்றிருப்பா. டெலிஃபோனாலே மூஞ்சில் அடையின்னு அடிச்சு அந்த தாத்தா குடும்பம் சாப்பிடுச்சிருப்பா. இப்போ தான் நமக்கே தெரியுது ஆக்சுவல் சீரியல் கில்லர் அந்த ஆள் கிடையாது, இந்த பொண்ணு தான். இதை பார்த்து இந்த பாட்டி கல் விட்டுரும். ஏமா நான் உன்னை என்னமா பண்ணோம், எதுக்கு என் புதுசனை கொண்டு கேட்டால் நான் ஃபோன் பண்ணாதுன்னு சொன்னேன். பட் அவன் புதுசாக அவசரப்பட்டு ஃபோன் பண்ணிட்டே இருந்தான், எனக்கு ஒரு வழி தெரில, அதை போட்டு தள்ளிட்டேன். சரி நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையான சாப்பாடு எழுதி கொடுத்துருக்கேன், உன்னை பார்க்கவே பாவமாக இருக்குது, எனக்கு தேவையில்லை ஒரு சில பொருள் மட்டும்தான், உங்கள்கிட்ட ஹேண்ட் கஃபோ இல்லை கயிறு மாதிரி தான் இருக்கா, இருந்தாலும் விட்டு போயிருன்னு சொல்கிறப்ப என்கிட்ட வீட்டில் கிடையாது, பட் வெளியே வந்து ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது அங்கே தான் இருக்குன்னு சொல்கிறப்ப அப்படியா சரி என் கூட வான்னு அந்த பாட்டி முன்னாடி கத்தி வச்சுட்டு போயிட்டே இருப்பா. ஆனால் அந்த பாட்டியும் பார்த்து புதுசாலியாக இருக்குது, நம்ம இங்கிட்ட கத்தி தானே இருக்குது, இங்கேருந்து ஓடனா நம்ம இங்கே கத்தியை தூக்கிலாம் போட முடியாது, இங்கேருந்து ஓடுவோன்னு அந்த பாட்டி போட வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து ஒரு கடுப்பாயிருது. அந்த பாட்டி துரட்டலாங்க பார்த்தா அதுக்குள்ள பார்த்தா அந்த ஆளுங்க வந்துடுறான். அவன் கையில் ஒரு ஷார்ட் கன் இருக்குது, கொடவரில் மீன் திருடிட்டு இருக்கிறப்ப இதை பார்த்து பயமாயிருச்சு. போச்சுரா இங்கே வந்துட்டான் போலியே, சரி சேஃபாக இங்கே ஒழிஞ்சுக்கோன்னு சொல்லி அந்த ஃப்ரீசர் பாக்ஸை பார்த்துருவா. அதுக்குள்ளே இருக்கிற ஐஸ் கடையிலையும் தூக்கி போட்டு அந்த ஃப்ரீசரோட பிளக்கு பிடிங்கிடுவா. அது போக பார்த்தா ஒரு ஸ்ப்ரே இருக்கும். இந்த பாட்டியோட பார்த்து பயந்து போய் ஒரு ஸ்ப்ரே எடுத்துருப்பாங்களே, எதுக்கு சேஃப்டி தேவைப்படுன்னு சொல்லி அந்த ஸ்ப்ரே எடுத்து வச்சுக்குவா. அதுக்கப்புறம் தான் இவன் அந்த ஃப்ரீசருக்குள்ளே போயிருந்துருப்பா. இதோட சாப்டர் 4 முடியுது. நம்ம சாப்டர் 5 முன்னாடியே பார்த்துருப்போம். அடுத்து சாப்டர் 2 டூ யூ லைக் டு பார்ட்டி. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ இருந்தாலும் ரோட்டில் இருந்தாங்களே அதான் காமிக்கிறாங்க. கடைசியாக சாப்டர் 1 என்ன இருந்திருக்கும், நம்ம ஹீரோ நாள் கிஸ் பண்ணியிருப்பா. அப்போ நாள் உருவத்தில் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்துட்டு பயந்து போயிருப்பா. பட் அதை பெருசாக கண்டுக்காமல் சரி நம்ம ஸ்மோக் பண்ணோமா, சரி ஸ்மோக்கில் பண்ண வேணாம், ஒரே சொர்க்கத்துக்கு போயிடுவோன்னு சொல்லி கொக்கைன் எடுத்துக்காமப்பா. அதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஒரு கிளாஸில் கொக்கைன் போடுறதா இருப்பா. பட் பார்த்தா ஒன்றில் மட்டும் அதை போடுவா, இன்னொரு இதில் பார்த்தா அது போல் வேறு எதாவது கலக்கிற மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஆள்கிட்ட கொடுப்பா. கரெக்டாக கொக்கைன் இருக்கிறது இவளும் வேறு எதாவது கலந்தால அதை அவனும் கொடுப்பா. 2 பேரும் அதை மாற்றி யூஸ் பண்ணி நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு தெரில அவனுக்கு மூடிய மாறி போச்சு. ஹே நீ என்னத்தை கொடுத்த எனக்கு ஒன்றும் புரியல, சரி காலை விடிஞ்சே போச்சு நான் இங்கேருந்து போகிறேன்னு அவன் அங்கேருந்து போகிறா இருக்கான். இவளுக்கு சரி நான் அங்கேருந்து பாத்ரூம் போயிடுவா. அப்போது பேக்லேருந்து ஒரு பொருள் எடுப்பா.
பார்த்தா ஷாக்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு மிஷின் இருக்கும்ல, அந்த மிஷின் தான் இருக்கும். அது கூடவே சேர்ந்து ஒரு கத்தி எடுத்துக்கிறா. அதை எடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த வெளியே போயிருந்திருப்பாள். திரும்பி பார்த்தா மயக்கம் போட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலாக கொடுத்தால அது பேர் கீட்டமைன். அது போட்டாலும் நமக்கு கொஞ்ச நேரத்தில் மயக்கம் வந்துடும். அதனால தான் வெளியே போனோடனே மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். அவன் தூக்கிட்டு வரப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. ஹே, நீ எனக்காக கொக்கைன் தானே கொடுத்த, எதுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னு கேட்குறப்ப நான் கொடுத்தது கொக்கைன் கிடையாது, அது கீட்டமைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி அவன் சட்டையில் கழட்டிட்டு இருக்கா. அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு மாதிரி மயக்கம் போட்ட நிலைமையில் இருப்பான். அதுக்கப்புறம் நெஞ்சு மேலே ஏறி அவள் கத்தி எடுப்பா. இவ தான் சைக்கோ கில்லர் ஆச்சே, இவ தான் நிறைய பேர் தொடர்ந்து கொண்டுட்டே இருக்கா. அந்த மாதிரி இப்போ அவனை பார்த்தோன்னே இவனுக்கு உளுந்து இருந்திருக்கு. அதுக்காக தான் மயக்க மரம்லாம் கொடுத்து இவனுக்குள்ளே பார்த்துருப்பா. இப்போ அவன் மேலே ஏறி உட்காந்து அவன் நெஞ்சில் கத்தி வச்சு எழுதிட்டு இருக்கா. என்னன்னு நமக்கு இப்போ வரையும் தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து பாத்ரூம்குள்ளே போயிடுவா. அவங்ககிட்ட பார்த்தா ஒரு பர்ஸில் வந்துருக்கோம். அந்த பர்ஸ் வந்து பார்த்தா உள்ள காசில் இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ காசு வச்சுருக்கானே, இது நமக்கு தான் சொல்லி அந்த காசை எடுத்து வச்சுக்குவா. அப்புறம் அந்த பர்ஸை க்ளோஸ் பண்ணுறப்ப தான் ஒரு விஷயத்தை பார்ப்பா. அதை பார்த்து அவளுக்கு ஷாக்காக இருக்குது. பார்த்தா அந்த ஆள் உண்மையாக ஒரு போலீஸ்காரன். அவனோட போலீஸ் பேட்சை பார்த்து இவ்வளோ ஷாக்காக இருந்திருப்பா. என்னடா ஒரு பேச்சு தான் பிடிச்சின்னு சொன்னோம், பட் பார்த்தா உண்மையாக போலீஸ் வந்திருக்கான். இவன் ஒரு விட நாளைக்கு நமக்கு தான் பார்த்து போட்டு தள்ளிடுவோன்னு அவனுக்குள்ளன்னு போவா. அப்போ தான் நெஞ்சை காமிப்பா. பார்த்தா அவன் நெஞ்சில் ஈஎல் எழுதிருப்பா. ஆக்சுவலாக மீன் சீரியல் கில்லர் ஆச்சு. அவனோட உண்மையான பேர் எலக்ட்ரிக் லேடி. அதான் ஷார்ட்டை ஈஎல்னு போட்டிருப்பா. அதுக்காக கத்தி எடுத்து அவன் கழுத்துலேயே குத்தலான்னு பார்ப்பான். பட் பார்த்தா அவனுக்கு இனிமேல் லைட்டாக சுயநலம் இருக்கும். அவனோட தான் கன்று இருக்குமே, அந்த கன்று எடுத்து நம்ம காது வச்சு பண்ணிடுவான். பார்த்தா காது பிச்சுட்டு போய் ஒரு சைடு ரத்தம் ஆரம்பிச்சிடும். இதை நம்ம ஸ்டார்டிங்ஸில் பார்த்துருப்போம். நம்ம காது ரத்தம் வந்துருக்கும்ல, இதை பார்த்து அவளுக்கு கல்வி விட்டுருச்சு. இது தொடர்ந்து ஷூட் பண்ணலாம் பார்ப்பான். பட் ஆள் போதில் இருக்கல, அவனை எதுவும் பண்ண முடியல. தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஹோட்டலோடு திருச்சி விட்டு போயிடுவா. இவனோட மெதுவாக எழுந்து வந்து பக்கத்தில் பார்த்தா கொக்கைன் இருக்கும். கொக்கைன் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த மயக்கம் தெரிஞ்சு போயிடும். அதனால் இவனும் அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் செம்மையாக அள்ளி விட்டுருச்சு. போச்சு, ஒரு போலீஸ்கார் ரொம்ப இஷ்டம். இங்கேருந்து ஓனா போகுதுன்னு சொல்லிட்டு துண்டக்கான துணி கொண்டு ஓடிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் ஓனதுக்கப்புறம் அங்கே பார்த்தா ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் பார்த்தா 2 பேர் இருப்பாங்க. உடனே வழக்கமாக ஆக்டிங் போட்டுறா. எங்க என்னோட துரத்திட்டு இருக்காங்க, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா கேட்குறப்ப இங்கே எதுவுமே இல்லைம்மா. அந்த ஆள் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு பேஸ்பால் பேட்டு தான் இருக்குது, மற்றபடி இங்கே எதுவும் கிடையாது. வேணா என்கிட்ட ஒரு கார் இருக்குது, அந்த கார் எடுத்துகிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் போவோம். போலீஸ்கிட்ட ஒன்று விட்டுருன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் தேவையில்லைங்க, நான் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே கூட இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு சொல்கிறப்ப ஏமா இவ்வளோ ரத்தம் வருது, அந்த சும்மா இல்லாமா போலீஸ் ஃபோன்லாம் சொல்கிறப்ப இதை பார்த்து ஒரு குலகாண்டாயிருது. கத்தி எடுத்து அந்த லேடி கழுத்தில் ஒரு குத்து. இதை பார்த்து பக்கத்தில் இருக்கணும் பயந்து போயிடுறா. பார்த்தியா, இவ்வளோ கொண்ட மாதிரி தான் ஒன்றையும் கொள்ளுவேன், உன்னை கொல்லக்கூடாதுன்னா தப்பிக்க இருக்கா, எனக்கு எதாவது பண்ணு, உங்கள்கிட்ட கார் இருக்கா, காசை வீணா கொடுன்னு சொல்கிறப்ப அவளுக்கு காசாக கொடுத்துறா. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தேவை, உன் ட்ரெஸ்ஸை கொடுன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சாட்டை போட்டுருவா. இதுக்கப்புறம் நடந்தது தான் நம்ம ஸ்டார்டிங்ஸில் பார்த்தது. நவீன் வெறுத்தனமா கார் ஓட்டிட்டு போயிருந்திருப்பா, பின்னாடி அந்த வந்திருப்பான். இதோட சாப்டர் 2 முடியுது. சாப்டர் 6 ஹூ இஸ் கேரி கில்மோர். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் நம்ம சாப்டர் 5 பார்த்துருப்போம். கடைசியாக நம்ம ஹீரோ ஃப்ரீசலுக்கு ஹீரோ பார்த்துருப்பான். அவன் மூக்கில் குத்து குத்தி அவளை மயக்க வைக்கிறப்பாள். இப்போ அதான் ஆரம்பிக்குது. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு டெலிஃபோன் இருக்கும், அது ஃபுல்லாகவே ரத்தமாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் என்ன நினச்சிருப்போம், இவன் தான் உள்ளே வந்தப்போ தாத்தா போட்டு நினச்சிருப்போம். பட் அந்த தாத்தாவை கொண்டது நம்ம ஹீரோயின். இதை பார்த்து அவனுக்கு கடுப்பாயிருச்சு. இதை விட்ட ஒரு பெரிய சான்ஸே கிடைக்காது, இவ்வளோ பிடிச்சிக்கணும்னு சொல்லி ஒரு ஹேண்ட் கஃபில் கட்டி போட்டுருவான். அதுக்கப்புறம் அங்கே டெலிஃபோன் எடுத்து அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான். அவனு பார்த்து ஒரு போலீஸ்காரன் தான். டேய், இந்த மாதிரி காட்டுக்கு நடுவில் வீடு இருக்குது, அந்த வீட்டில் இப்போதைக்கு நான் இங்கே இருக்கேன், நீ சீக்கிரம் இங்கே வான்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டு சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்கான். இப்போ ஸ்டேட் ஒரு சேர் போட்டு உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹே, டிவிலலாம் ஒரு சீரியல் கில்லர் பற்றி பேசுவாங்களே, அது நீ தானே, நீ தான் எலக்ட்ரிக் லேடி கேட்குறப்ப ஆமாம், ஆனால் எனக்குலாம் ஜெயிலை பார்த்து கவலையே கிடையாது, நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் எனக்கு சாவு பார்த்து லைட்டாக ஒரு பயம் இருக்குது. என் சாவுங்கிறது சமமாசாக இருக்கணும். உனக்கு கேரி கில்மோர் தெரியுமா, அவர் ஒரு சூப்பரான சீரியல் கில்லர். சின்ன வயசில் நான் அவர் டிவியில் பார்த்தேன், அவர் பார்க்க அவ்வளோ மாசாக இருந்தார். அவர் சாவு மாதிரி தான் என் சாவுன்னு நினச்சேன். உனக்கு அவர் தெரியுமான்னு கேட்குறப்ப அவனுக்கு அது யாருன்னு தெரியாது. அந்த கேரி கில்மோரை பற்றி நம்ம கடைசியில் பார்ப்போம். சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டில் இருக்குது. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப இவனுக்கு கடுப்பு தான் வருது. சரி, இப்படி மாட்டிக்கிட்டேன், உன்னை செக் பண்ணிட்டாச்சு, போலீஸுக்கு வந்திருக்கான்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் மாட்டிக்கிட்டேன் தான், ஆனால் நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். இது வரைக்கும் நான் நிறைய பேர் கொண்டிருக்கேன், எல்லாருமே ஒன்றே மாதிரி தான், ரூமுக்கு கூப்பிட்டு அவங்களை குடும்பம் சாப்பிடிச்சிருக்கேன். பட் யாருக்கிட்டேயுமே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் வருஷம் கிஸ் பண்ணப்போ என்னன்னு தெரில, ஒரு ஒயின் ஃபீல் இருந்துச்சு. எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்குன்னு சொல்லி கையில் ஒரு பேப்பர் வச்சுருப்பாள், அதை எடுத்து அவன் மூஞ்சில் ஒரே அடி. பார்த்தா கண்ணில் எரிஞ்சு போய் அவனுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். என்னடி பண்ண மாவளை செத்துன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வருவான். பட் அதான் அவன் பண்ண மிகப்பெரிய தப்பு. நம்ம ஹீரோனோட பக்கத்தில் அடிக்கலான்னு பார்க்குறப்ப அவன் பார்த்தா அவனை பிடிச்சி வச்சுக்குவா. அவன் கழுத்துலேயே ஒரு கடி கடிச்சு விட்ருவா. பார்த்தா கழுத்துக்கிட்ட ஒரு நறுவு போகும். அதை அப்படியே பிச்சு துப்பி போடுறப்ப ஆளுக்கு பார்த்து சமயம் ரத்தம் ஆரம்பிக்குது. கழுத்துலேருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிச்சு அவ்வளோதான், ஆள் அங்கேயே மறிக்க சாலா அங்கேயே கீழே விழுந்துடுவான்.
இப்போதைக்கு ரிலீஸ் ஆன மாதிரி தான். பட் பார்த்தா கையில் ஹேண்ட் கஃப் இருக்குது. எப்படியா அதை இங்கே தப்பிக்கணும்னு சொல்லி அவன் படத்தில் மூவ் பண்ணி பார்ப்பா. அவங்க கூட ஒரு கன் இருக்கும். சேஃப்டிக்கு தேவைப்படும் சொல்லி அந்த கன் எடுத்து வச்சுக்குவா. கரெக்டாக அப்பன்னு பார்த்தா ஒரு போலீஸ் வண்டி வந்துடுது. இவன் தான் கடைசியாக ஒரு போலீஸ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருப்பானே, அவன் தான் அங்கே வந்திருப்பான். கூட ஒரு லேடி போலீஸ் கூட்டி வந்திருப்பான். இதான் சான்ஸ் நம்ம ஹீரோயின் ஒரு ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறா. வேணுங்கன்னா பேண்ட்டை கழட்டி போட்டு ஒரு விக்டிமாக உட்காந்துட்டு இருக்கா. அந்த போலீஸ் வந்து பார்க்குறப்ப அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. பார்த்தா ஒரு பக்கம் நம்ம வீடு இறந்து போயிருக்கான், ஒரு பக்கம் ஒரு பொண்ணு கை கையில் கட்டி போட்ட மாதிரி இருக்குது. ஆமாம் என்னாச்சுமா, எதுக்குங்க ஆங்கிள் கட்டி போட்டிருக்கான், இவனை யார் கொண்டு வந்து கேட்குறப்ப நான் தான் கொன்னேன். இவர் ஒரு மோசமான போலீஸ்காரரு, என்னை கடத்தி கொண்டு வந்து என்னை கட்டி போட்டார். ஆள் கொக்கையில் அடித்து போதலனோ பண்ண ஆரம்பித்தார். ரேப் பண்ண பார்த்தாருன்னு சொல்கிறப்ப அதை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் புரியல. செக் பண்ணி பார்த்தா அவன் பாக்கெட்டில் ஒரு கொக்கைன் பாக்கெட் இருக்கும். அதை ஹோட்டலில் எடுத்துருப்பானே அந்த பாக்கெட் தான். அதை வச்சு நம்ம ஆக்டிங் போட்டுறா. இவரை ரேப் பண்ண பார்த்தாரு, எனக்கு என்ன செய்ய தெரில, வேறு வழியெல்லாம் நான் தான் கழிச்சு கடிச்சு விட்டுட்டேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்க கத்த ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து இந்த ஆம்பளை போலீஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நான் போலீஸ் ஃபோர்ஸே கூப்பிட்றேன், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறப்ப லேடி போலீஸ்க்கு வந்துடுது. சார் இங்கே பாருங்கள் சார், ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, ஃபஸ்ட்டு அவள் கை கட்ட அவுத்துடுவோம், ஃபஸ்ட்டு அவளுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் முடியும்னு சொல்லுவார். பட் லேடி போலீஸ் மிரட்டி அவள் கை அவுத்து விட்றா. இப்போ அவங்க 2 பேர் மட்டும் நம்ம அங்கே கூட்டிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினை ஒரு இன்னசென்ட் நடிச்சு தான் கூட்டிட்டு போகிறாங்க. இவங்க போட்டு காலில் போயிட்டு இருக்கிறப்ப யார் ஒருத்தவங்களை கூப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்தா ஒரு கிளை ஓடி வருது. யாருன்னு பார்த்தா நம்ம மீன் ஒரு வீட்டில் கிளை வச்சிருந்தால அந்த கிளை கூட பால் ஓடி போயிருந்துருக்கும்ல, அந்த கிளை தான் அங்கே வந்திருக்கோம். சார் சார் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, என் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து என் புருஷனை கொண்டுட்டா, நீங்கள் தான் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. பார்த்தா பின்னாடி தான் மீன் உட்காந்துருப்பா. அவள் ஆல்ரெடி அந்த போலீஸ்காரன் ஒரு கண்ணு எடுத்து வச்சிருப்பாள். அந்த கண்ணு எடுத்து கிளவி கொடுத்துடுவா. இதை பார்த்து போலீஸ்காரங்களும் செம்மையாக விட்டுரும். அவங்க தலையில் கண்ணை வச்சு இங்கே பாருங்க, மரியாதையாக உங்கள் 2 பேர்கிட்ட இருக்கிற கண்ணுமே என்கிட்ட கொடுத்துருங்க, பசங்க சரண்டாருன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அந்த போலீஸ்காரனுக்கு வந்துடுது. பாத்தியா இதுக்காக தான் கைவழங்க அவுக்கானு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ மாட்டிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை கொடுத்துருவாங்க. உடனே வந்து லேடி போலீஸை பார்த்து, சரிம்மா நீ தான் நான் ஹேண்ட் கஃப்லேருந்து காப்பாற்றினேன், இதனால் நான் ஒன்றை மட்டும் விடுறேன், நீங்கள் வந்து போன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ஒன்றும் புரியல. தப்பிச்சா போதுன்னு அந்த லேடி போலீஸ் அங்கேருந்து போயிடுறா. கடைசியில் மாட்டினது பார்த்து அவன் தான் எதுவுமே தெரியாமல் திருத்தனை முடிச்சுட்டு இருப்பான். தென் அந்த பொண்ணை பார்த்து, ஆமாம் யார் நீ, எதுக்கு நீ இவ்வளோ பேர் கொள்றீங்க கேட்குறப்ப, நான் இதுவரைக்கும் நல்லவங்களை பார்த்ததே இல்லை, என் வாழ்க்கையில் பார்த்து எல்லாருமே மோசமானவங்க சொல்லுவா. அப்படியே கேமராவை டாப் ஆங்கிலது காமிப்பாங்க. பார்த்தா அந்த காருக்குள்ளே வச்சு அந்த போலீஸ்காரையும் போட்டு தள்ளிடுறா. இதோட சாப்டர் 6 முடியுது. கடைசியில் பார்த்து எப்பிலாக்கு நம்ம ஹீரோ அந்த போலீஸ்காரனை கொண்டு வெளியே வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. தென் அவள் நடந்துக்கிட்டு அந்த ரோட்டில் போயிட்டே இருப்பா. அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு கார் வரும். வழக்கமாக ஒரு ஆக்டிங் போட்டுருவா. கீழே படுத்துக்கிட்டு, மேடம் என்னை காப்பாற்றுங்க, ஒரு ஆள் கொல்ல பார்த்தேன், தப்பிச்சு இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப அது லேடிக்கு அந்த பொண்ணை பார்த்து பாவமாக இருக்கும். ஏமா யாரும் அந்த மாதிரி ஆக்குனது, சரி என் வண்டியில் ஏறுன்னு சொல்லி அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றுருவா. நம்ம இதான் சான்ஸ்ன்னு சொல்லி கண் எடுத்து அந்த லேடி கொடுத்துலான் இருப்பா. பட் பார்த்தா அந்த லேடி சுதாரணமாக இருக்கா. அவள்கிட்ட இருக்கிற கண் எடுத்து நம்ம மீன் கொடுத்துட்டா. அந்த லேடிக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கு. உடனே போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் யாருன்னு தெரில, ஒரு லேடி என்ன கொல்ல பார்த்தா, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் அந்த லேடி போட்டு தள்ளிட்டேன், இப்போ நான் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகிறேன், நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுங்க, இந்த பொண்ணு யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கால் கூட்டி போயிட்டே இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்டத்தட்ட சாகரில் தான். ஏன்னா ஆல்ரெடி அந்த போலீஸ்காரண்ட சண்டை போட்டு ஓவர் பிளட்டில் சேர்ந்துருக்கோம். இப்போ ஷூட் பண்ணதில் ஓவர் பிளட்டில் சேர்ந்துருக்கோம். அந்த கார்லேயே நம்ம அங்கேயே இறந்து போயிடுவா. கடைசி அந்த காரில் இருக்கிற மிரரில் உருவத்தை பார்ப்பா. அவளை பார்த்து அவளை சிரிச்சுட்டு அங்கேயே இறந்து போயிடுவா. இதோட ஸ்டேஞ்ச் டார்லிங்கிற இந்த படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு செம சூப்பரான மூவி. இந்த படத்தை ஒரு லீனியரான கதையை பார்த்துருந்தா ஒரு சாதாரண கதையாக இருந்திருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம இன்னும் சைக்கிளும் தெரிய வந்திருக்கும். பட் அது 4 நாள் கட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாதிரி இருந்திருக்கும். அடுத்து அந்த கேரி கில்மோர், இவன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஃபேமஸான மர்டரர். 2 பேரும் கொலை பண்ண கூட்டத்துக்காக அவனை தூக்கு தானே கொடுத்துருப்பாங்க. அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இவன் சீரிக்கில் மாதிரி இருந்திருப்பா. இந்த மாதிரி தான் கதையை காமிச்சிருப்பாங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சீரிக்கில் இருக்கல கடைசியாக அவனை தூக்கில் போட போயிருப்பாங்க. அவன் கடைசியாக என்ன கேட்குறப்ப லெட்ஸ் டூ இட்னு சொல்லியிருப்பான். இதான் பிற்காலத்தில் ஜஸ்ட் டூ இட்டாக மாதிரி இருந்திருக்கும். அதுதான் நைக்கி கம்பெனியோட ஒரு ஃபேமஸான ஒன்றைனா மாதிரி இருந்திருக்கும். ஒரு சீரிக்கில் கடைசி சொன்ன வார்த்தை தான் ஒரு கம்பெனிக்கு ஆதாரம் மாதிரி இருந்திருக்கு. இதுதான் இந்த ஸ்டேஞ்ச் டார்லிங்கில் படத்தில் கதை. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் காலிச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.